அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு சேனல். குழம்பு இல்லையா அப்படியானு எப்படி செய்யுங்க, சீக்கிரம் ஆகிடும். கிச்சடி செய்யுங்க, பருப்பு சாதம். இப்படி செஞ்சால் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நிமிஷமாவது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன், வெங்காயம் பெரிய சைஸ் 2 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து நல்லா கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். எல்லாம் கழுவி வச்சுக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை 4, 3 லோங்கு 4, ஏலக்காய் 3 ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், பச்சை வாசனை போன அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாந்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம், பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் சரியாக ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தம் 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்ச அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஈஸி தான். கொஞ்சம் நேரத்தில் ஆயிடுச்சு. குழம்பு இல்லைன்னா ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. அருமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்தி, பாசிப்பருப்பு ரொம்ப ஹெல்தி, நல்லது சாப்பிட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடி வச்சிடலாம், 2 விசில் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாம் பார்த்து நீங்கள் விசில் விட்டுருங்க, மூடி வச்சுடுங்க குக்கரு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 விட்டால் போதும், சரியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது டேஸ்ட்டும். இப்படி செய்யுங்க. ஈஸியாக, குழம்பு இல்லைன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது, ஜாஸ்தி சப்ஸ்கிரைப் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2-3 நிமிஷம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் எல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.